சிம்மம் முதல் விருச்சகம் வரை உங்களுடைய நிதி நிலை நிர்வாகங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு 2ஆம் அதிபதியினுடைய தன்மையும் தனகாரகனான குருவும் எந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை நம்ம திறம்பட நிர்வகிக்கும் பொழுது தான் அதனுடைய பலன்களை நம்ம அனுபவித்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் ஒரு கட்டத்திற்கு மேலே உயர்நிலையை நோக்கி செல்வோம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் நமக்கு பலன் பெறாமல் நம்ம எந்த நிலையில் தொடங்கணுமோ அதே நிலையிலே இருப்போம், அல்லது அதற்கு கீழ்நிலைக்கு போகும். அப்போது உங்களுடைய 2ஆம் இடமும் 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் குரு உங்களுடைய நிதிநிலை நிர்வாகங்களை சொல்லக்கூடிய ஒருத்தவராக இருப்பாங்க. அப்படி சிம்மம் முதல் விருச்சகம் வரை உங்களுக்கு லக்னமாக இருந்து அதற்கு ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 2ஆம் இடத்ததிபதியும் குருவும் எந்த நிலையில் இருக்காங்க, அது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம் முதல் விருச்சகம் வரை இந்த மாதிரியான லக்னத்திற்கு நிதிநிலை நிர்வாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ முதலாவது சிம்மம் எடுத்துப்போம். சிம்மம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது லக்னம் சிம்மம் அமருது, சரியா? லக்னம் சிம்மம் அப்படின்னு சொன்னால் 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி அப்படிங்கிறது வந்து யார்? புதனாக வருவார். தனகாரகன் குரு மிதனத்தில் அமர்றார். இப்போது இங்கே புதன் குரு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், 2ஆம் இடத்துல ராகு 2ஆம் இடத்துல என்ன கிரகம் அமருது அப்படிங்கிறத பொறுத்தும் இவங்களுடைய நிதி நிர்வாகம் வந்து மாறுபடும். இப்போ இதில் வந்து எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், லக்னத்தில் சனி, அப்போ எதுவுமே வந்து ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒருத்தவராக இருப்பார் இவர் அப்படிங்கிற மாதிரி. பொறுமை அப்படிங்கிறது இவருக்கு கூடவே பிறந்த குணம். இப்போ 2ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் துடுக்காக இருப்பார், டக்குன்னு குயிக்காக நடக்கும் அப்படின்னு நினைப்பார். இப்போது இங்கே 2ஆம் இடத்து அதிபதி குரு வீட்டிலேயே அமர்ந்து குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்னா இவருக்கு வந்து இன்னொருத்தவங்க ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். இவர் நல்ல பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஃபைனான்சியல் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பே வந்து இவருக்கு இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னா இவருக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஃபைனான்சியல் ஸ்டடீஸ் அல்லது அந்த நாலேஜ் வந்து இவங்களுக்கு வந்து குறையவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் கன்னி ராகு அப்படிங்கிறப்ப இங்கே நெகட்டிவே இல்லை. லக்னத்தில் சனி இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் ஒரு பொறுமையாக டக்குன்னு பிடிச்சிக்க தெரியாது, கொஞ்சம் டிலேவாக விரட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா காலத்தை, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி திருவரை வழியாக இவருக்கு நிதிநிலை நிர்வாகங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது அடுத்தது பார்ப்போம். கன்னி லக்னமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ கன்னி லக்னம்னா லக்னத்தில் ராகு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். லக்னத்தில் ராகு இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி வந்து சுக்கிரனாக வருவார் இல்லையா? சுக்கிரன் தன காரகன் வந்து குரு 10ஆம் இடத்துல. இப்போ இந்த நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். கொஞ்சம் அலட்சியம் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா அந்த இடத்துல அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் வந்து அலட்சியத்தை கொடுத்துரும். காசு பணம் வந்து பொறுமையாக சம்பாரிச்சிக்கலாம், என்ன அப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. சனியினுடைய பார்வை வேறு இருக்குது இல்லையா? பொறுமையாக சம்பாரிச்சிக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி. குருவினுடைய பார்வை இருக்குங்கிறதுனால சம்பாதிக்க எனக்கு தெரியும், எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது என்ன நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து வறுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. வறுமைங்கிறத வந்து அந்தளவுக்கு இவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டோட கடந்துரும்னு வச்சுக்கலாம். இவங்களுக்குமே பெரிய அளவில் ஆசை இருக்காது. ஏன்னா செவ்வாயினுடைய நீச்ச பார்வை வர படுதுறதுனால இவ்வளோ பெரிய ஆசை வந்து இருக்காது. நமக்கு எப்படியா இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பில் தான் இவங்க இருப்பாங்கங்கிறதுனால இதில் வந்து கம்மியானால் அவங்க வருத்தப்படுறதுக்கு வேலையே கிடையாது. அதிகமானாலும் இதை வந்து பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க, இது எப்படி சொல்கிறது, வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. லக்னத்தில் வேறு ராகு அமர்ந்திருக்காரு இல்லையா? இவங்களை எப்படி பார்க்குறோமோ அதுக்கு நேர் எதிர்மாறாக இவங்களுடைய செயல்பாடு இருக்கும். பார்க்க வந்து இவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் வந்து பயங்கர லக்ஸுரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குருவனுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால இது 4-7 உண்டான அதிபதியாக வேறு வராரு இல்லையா? அப்போ சொல்லவே வேண்டியில்லை, இங்கே வந்து செல்வத்தை அள்ளி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2ஆம் இடத்து அதிபதியும் குருவும் சேர்ந்து பலன் வந்து இந்த கன்னி லக்னத்திற்கு இந்த மாதிரியான பலனை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ராகு இல்லைன்னா வேறு மாதிரியான பலனை கொடுக்கும். இப்படி ஒரு கிரகமும் வந்து கொஞ்சம் வித்தியாசத்தை மாற்றி கொடுக்கும் ஒரு சில மாறுதல்களுக்கு உட்படும் பொழுதே. இப்போ அடுத்தது துலாம் லக்னம்னு வச்சுப்போம். துலாம் லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலாம் லக்னத்தில் லக்னாதிபதி அமர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியை வந்து உங்களுக்கு செவ்வாயை வந்துடுவார். இங்கே நீச்சமாகிறாரு, பலம் குறைகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பலமான தன்மை கொண்ட சூரியன் இங்கே வந்து விருச்சிகத்தில் அமர்றாரு. குரு வந்து இங்கே 9ஆம் இடத்துல அமர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னா, இங்கே வந்து சூரியனுக்கு எந்த கிரக பார்வையும் இல்லை.
டெபாசிட்டர் மட்டும் வீக்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய். இப்போ இது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்னா, சூரியன் இருக்கிறதுனால என்னென்னா போதும் அப்படிங்கிற மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். தனக்கு தேவையானது மட்டும் சேர்த்தா போதும் அப்படின்னு நினைப்பார். தான் பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி இப்படி போகிற மாதிரி பரம்பரைக்கு சேர்த்து வைக்காமல் தனக்கு என்ன தேவையோ அது, நான் பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை தேவைகள் அது மட்டும் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டப் உள்ளவர். சரியா, பெரிய அளவில் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இங்கே குரு புதன் பார்வையில் இருக்கிறதுனால எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நுட்பம் தெரிஞ்ச ஒருத்தவராக இருப்பார். இவருக்கு காசு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு பல வழிகளில் இவர் எப்படி சொல்லிடுவது, ஒரு இடத்துல சேமித்து வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரகசிய வழிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பார். ஆனால் என்கிட்ட எதுவுமே காசு இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கெட்டை எடுத்து காட்டி வெறும் பாக்கெட்டை நீட்டுவார். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. ஆனால் எல்லாமே இவர்கிட்ட இருக்காது, எல்லாமே தூரமாக தள்ளி வச்சுருப்பார். இந்த பினாமி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெலாம் இவருக்கு அதிகமாகவே இருக்குது. இது துலாம் லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது. இப்போ இதே விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னமாக இருக்குது அவங்களுக்குன்னு வச்சுப்போம். இப்போ விருச்சிக லக்னத்தில் சூரியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்கிறது குரு ஆவார் இல்லையா. தனகாரகன் அவரே. இப்போ இந்த லக்னத்திற்கு மட்டும்தான் தனகாரகனும் தன ஸ்தான அதிபதியும் ஒரே கிரகமாக வரக்கூடியது இந்த விருச்சிக லக்னத்துக்கு. இப்போ இவங்களுக்கு 8ஆம் இடத்துல போயிட்டு அமர்ந்து 8ஆம் அதிபதியாலேயே பார்க்கப்படுறது அப்படிங்கிற ஒரு சிறப்பு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. அதே போல் தர்ம அதிபதினு சொல்லக்கூடியது சந்திரனுடைய பார்வையும் 10ஆம் அதிபதியினுடைய நிலையம் லக்னத்தில் அமர்வதுங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ இவங்களுக்கு இந்த நிதிநிலை நிர்வாகங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு கணக்கு பிள்ளை அல்லது நிதிநிலை சார்ந்த துறையாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபைனான்சியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன லக்னத்தில் சூரியன் அமர்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈகோ எடுத்து கொடுக்கும். இவங்களுடைய மரியாதை எப்போல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போது வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஈகோ அப்படிங்கிறது வேலை செய்யும். அது ஒரு மட்டும் இங்கே மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க வழிய மற்றபடி இவங்க கணக்கில் ஒரு பெரிய புலி. நிதிநிலை நிர்வாகங்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதாவது 10 பைசாவுக்கு கூட கரெக்டாக கணக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சில விளக்கங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கோம். நிதிநிலை நிர்வாகங்களை எந்த லக்னங்கள் எப்படி கையாளுது அப்படிங்கிறது.